காசி விஸ்வநாதர் திருக்கோயில் என்பது 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சிலைகள் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் என்பதால் அதிக தெய்வீக தன்மையோடு பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவாக நிறைவேற்றுகின்ற ஒரு திருக்கோயிலாக இந்த திருக்கோயிலை இந்த பகுதி வாழ் மக்கள் இறைபக்தியோடு இறை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற இந்த குளத்தில் மூத்தோர்களுக்கு தர்ப்பணம் தருவதும் இறந்தவர்களுக்கு திதி தருவதும் இந்த குளம் பெருமளவில் பயன்பாட்டில் இருக்கின்றன. இந்த குளம் கடந்த காலங்களில் பெருநகர மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 97 லட்சம் ரூபாய் செலவில் இந்த குளங்களை சீரமைக்கின்ற பணியும், இந்த தொகை மட்டுமல்லாமல் கழிப்பிட வசதிகளும் மேலும் 2 தர்ப்பண மண்டபங்கள் கலைநயத்தோடு அமைக்கின்ற பணியையும் இந்த திருக்கோயிலுடைய பரம்பரை அறங்காவலர் உதவியோடு செய்வதற்குண்டான முடிவு இன்றைக்கு எடுக்கப்பட்டது. இந்த திருக்கோயிலுடைய திருக்குல பராமரிப்பு பணிக்கு முழுமையாக ஆணையருடைய பொதுநல நிதியிலிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணி துவங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சகோதரி முல்லை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறை சார்ந்த அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிதாக 4 திருக்குளங்களை சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருக்குளங்களை அமைத்திருக்கின்றோம். அதில் அருகிலே இருக்கின்ற நம்முடைய கரிவரதராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய திருக்குளம் பணிகள் முழுமை பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 137 கோடி ரூபாய் செலவில் திருக்கோயிலுக்கு சொந்தமாக இருக்கின்ற பக்தர்களுடைய பல்வேறு நேர்த்திக் கடன்களுக்கும் தெப்பக்காலங்களில் இறைவன் தெப்பக்குளத்தில் சிரிப்பார் என்ற வரலாறு இருக்கின்ற காரணத்தால் இந்த தெப்பக்குளங்கள் சுமார் 249 தெப்பக்குளங்கள் 137 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கின்ற பணிகள் ஏறத்தாழ 70% இதுவரையில் நிறைவேறியிருக்கின்றது. அதோடு திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய நேர்த்திக்கடன், திருமணம் சார்ந்திருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெறுகின்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் 147 திருமண மண்டபங்கள் சுமார் 137 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது. இவையெல்லாம் பக்தர்களுடைய தேவைகளுக்கு, பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு இந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சாதனையின் சிகரங்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 3119 குடமுழுக்குகள் நடந்திருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 3500 திருக்கோயிலுடைய திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்குகள் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். துறை அதற்குண்டான பணியில் 4 கால் பாய்ச்சல் அல்ல 8 கால் பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய நிலங்களை கண்டறிவதற்காக ரேவர் கருவியின் வாயிலாக நிலங்களை அளவிடுகின்ற பணி 10/9/2021 அன்று மயிலாப்பூரிலே தொடங்கினோம். தற்போது அப்படி தொடங்கப்பட்ட இந்த பணியானது சுமார் 38 வட்டாட்சியர்களை பணி மாற்றுதலுக்காக டெபுடேஷனிலே வழங்கி 2 சர்வேயர்கள் 2 உதவியாளர்கள் என்று சுமார் ஆண்டுக்கு 10.5 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வழங்கி அவர்களை இங்கே பணியமர்த்தியதால் இதுவரையில் 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கண்காணிக்கப்பட்டு அளவிடப்பட்டிருக்கின்றன.
இந்த 2 லட்சம் ஏக்கர் இடங்களில் 1,27,000 கற்கள் இதுவரையில் பதிவிடப்பட்டு எந்தெந்த இடங்கள் எந்தெந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதை ஆங்காங்கு விளம்பர பலகைகளை வைத்திருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 12,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழு என்று சொல்லப்படுகின்ற SLCயில் புதிதாக திருக்கோயில்களை புனரமைப்பதற்கும் மறுகட்டுமானம் செய்வதற்கும் அனுமதி வழங்கி இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சியில்தான் உபயதாரர்கள் திருப்பணி என்று எடுத்துக்கொண்டால் 1,365 கோடி ரூபாய்க்கு உபயதாரர்கள் மாத்திரம் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆட்சியில்தான் உபயதாரர்கள் அதிக அளவிற்கு அவர்கள் தருகின்ற நன்கொடைகள் முறையாக அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் சென்று சேருகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையில் இதுவரையில் 1,365 கோடி ரூபாயை உபயதாரர்கள் மாத்திரம் நிதியாக தந்திருக்கின்றார்கள். இந்த பணி மென்மேலும் தொடரும். இந்த பணி தொடர எல்லாம் வல்ல இறைவன் துணையோடு மீண்டும் 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சி தொடரும். சரித்திரத்திலே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றவர்களுடைய பெயர்களுக்கு முன்னால் எங்கள் முதல்வரின் பெயரும் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஆன்மீக ஆட்சின்னு சொல்றீங்க. ஆன்மீகம் இல்லை என்ற சொல்லிலிருந்து தான் திமுக பிறந்துள்ளது. ஆன்மீகத்தை வைத்து அவங்க ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க மறுபடியும் அப்படின்ட்டு மராட்டிய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாநிலத்தை விட்டு சென்ற பிறகு இங்கே இருக்கின்ற போது பல சந்தர்ப்பங்களில் நியாயமாக பேசிக்கொண்டிருந்தார். எங்கள் முதல்வரை கூட மேடையிலேயே கூட புகழ்ந்த வரலாறு உண்டு. இன்று காலத்தின் கட்டாயத்தால் இப்படியெல்லாம் அவரை பேச வைக்கிறார்கள், பேச சொல்லுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கைதான். அந்த வகையில்தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பராசக்தி படத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கின்றாரே தவிர கோயில் கூடாது என்று சொன்னதே கிடையாது. ஆகவே இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி. ஆத்திகர்கள் நாத்திகர்கள் 2 பேர்களுக்கும் மனிதர்கள் என்ற உணர்வோடு அவர்கள் விரும்புகின்ற மத வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் செய்து தருகின்ற ஒரு முதல்வர். அதற்குத்தான் இந்த ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை அந்த ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்னிய திருப்பணம் ஏற்கனவே வேல் தூக்கினா ஒரு அஞ்சு பார்த்துட்டா என்ன திருப்பணம் வந்து ஒன்னிய திருப்பணம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் முருகனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆட்சி. தமிழ்கடவுள் முருகனுக்கு இந்த ஆட்சியை போல் வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் அனைத்துலக முருகல் பக்தர் மாநாடு எடுக்கப்படவில்லை. வருகின்ற 7/7/2024 அன்று 25 அன்று கூட நம்முடைய திருச்செந்தூரில் நடைபெற இருக்கின்ற திருச்செந்தூர் நப்பன் முருகனுடைய குடமுழுக்கைக்கு எடுத்துக்கொண்டால் 400 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஆட்சியில் இப்படி நடந்தது என்று கோடிட்டு காட்டுங்கள். அறுபடை வீடுகளில் ஒரு வீடான நம்முடைய பழனி தண்டாயுதபாணி கோயிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கை விமர்சையாக நடத்தினோம். 98 கோடி ரூபாய் செலவில் முழு வரைவு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வருகின்ற 14/7 அன்று குடவரை கோயில் என்று அழைக்கப்படுகின்ற முருகர் திருக்கோயிலில் வருகின்ற 14/7 அன்று குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தணிகை மலையானுக்கு சொந்தமான தங்கத்தேர் பவனி 12 ஆண்டுகள் தடைப்பட்டிருந்தது. வெள்ளித்தேர் சிதலமடைந்து கிடந்தது. இந்த 2 தேர்களையும் தணிகை மலையானுக்கு வீதி உலா வர செய்த ஆட்சி இந்த ஆட்சி. திருத்தணியில்தான் தற்போது பெருந்திட்ட வரைவில் 98 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு காணொலி வாயிலாக அந்த பணிகளை துவக்கி இருக்கின்றார். அறுபடை வீடுகளில் மற்றொரு படை வீடான நம்முடைய சுவாமிமலை கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மின்தூக்கிற்கு 5 கோடி ரூபாய் செலவில் வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக மின்தூக்கி அமைக்கப்பட்டு கொண்டிருப்பது இந்த ஆட்சியில்தான். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 117 முருகர் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தற்போது 146 கோயில்களுக்கு திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 847 கோடி ரூபாய் செலவில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில்தான் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி. முழுவதுமாக முருகர் எங்கள் முதல்வர் பக்கத்திலே இருக்கின்றார். எது ஆன்மீகம் எது அரசியல் என்பதை ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் நடத்துகின்ற இன்றைய மாநாடு முழுக்க 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 அரசியல் மாநாடு.
நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பணிகள் அறம் சார்ந்த பணிகள், பக்தர்களுக்கு தேவையான பணிகள், ஆன்மீக பணிகள். ஆகவே இறைவன் இரண்டையும் பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் பெற்றவர். நிச்சயமாக இது போன்ற போலியான நடவடிக்கைகளுக்கு இறைவன் எந்நாளும் துணை இருக்க மாட்டார். முருக பக்தர்கள் மாத்திரமல்ல, ஆன்மீகம், இறை என்பர்கள், இறையை நம்புபவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஆட்சி. ஆகவே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறுபடை வீடுகளுக்கும் ஒரே முறையாக பயணிப்பதற்கு 60 வயதை கடந்த மூத்தோர்களுக்கு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2000 பேர்களை அறுபடை வீடுகளுக்கு உண்டு உறைவிடத்தோடு இலவசமாக அழைத்து சென்றிருக்கின்றோம். இந்த ஆண்டு அதேபோல் 2000 பேர்களை உண்டு உறைவிடம் கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு 2000 பேர்களுக்கு அழைத்து செல்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டும் அரசிலிருந்து நிதியாக தந்திருக்கின்றார். எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இதுவரையில் இல்லாத அளவிற்கு 1060 கோடியை அரசு நிதியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழங்கி இருக்கின்றார். இது வரலாற்றில் ஒரு மைல்கல். இதற்கு முன்பு இப்போது வாழ்த்து சொல்லியிருக்கின்றாரே, அவரிடம் கேளுங்கள். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் துறையின் சார்பில் அல்லாமல் ஆட்சியின் சார்பில், அரசின் சார்பில் திருக்கோயிலுடைய அறநிலையத்துறைக்கு எவ்வளவு கோடியை ஒதுக்கி தந்தீர்கள் என்று அவரிடம் கேள்வியை கேளுங்கள். ஆகவே இந்த ஆட்சி இறை என்பவர்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கையில் எடுக்காத ராமராகட்டும் முருகராகட்டும் தேர்தல் சமயத்தை மட்டும் ஆன்மீகத்தை எடுத்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்க பாஜக. அது அப்படி எடுத்ததுடைய விளைவு அவர்களையே சென்று கேளுங்கள். ராமர் கோயிலை 1000 கோடி அளவிற்கு பிரதிஷ்டை செய்து திருவிழாவை நடத்தினார்கள். அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவு என்ன என்று அவரையே கேளுங்கள். திருச்செந்தூருக்கு நம்ம சிறப்பு பேருந்துகள் எதனா இயக்க இருக்குமா சார்? இல்லை, அதற்குண்டான திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும், அந்த மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும், துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும், எங்களுடைய துறையினுடைய செயலாளர் மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், துணையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும், அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ஞானசுந்தரம் அவர்களும் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவரில் நடத்தி இருக்கின்றோம். மீண்டும் 25, 26 நடத்த இருக்கின்றோம். அனைத்து ஆய்வுகளும் முடிந்த பிறகு தேவையான அடிப்படை வசதிகள் எவையெல்லாம் 5, 6 தேதிக்குள் முடிவடையுமோ அதற்கேற்றாற்போல் கூடுதல் பேருந்துகள் அல்லது கூடுதலான வசதிகள் போன்றவற்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம்.